இறைவன் எதிர்காலத்தில் வைத்திருக்கின்ற பொக்கிஷங்களை பெறுவதற்கு கடந்த காலத்தில் நடந்த எதுவும் தடையாக அமைந்து விடாது. இறைவன் அமைத்த இந்த வாழ்வியல் நேர்கோட்டில், இறைவன் மேலும் கீழும் அமைத்த இந்த வாழ்வியல் முறையில் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து முடியும் வரை எதுவெல்லாம் நடக்கும் என்று இறைவன் நிர்ணயித்திருக்கின்றானோ அதுவெல்லாம் நாம் விரும்பாமல் இருந்தாலும், நகராமல் இருந்தாலும், கவலையால் நாம் இருளில் உட்கார்ந்திருந்தாலும் நடக்கத்தான் போகிறது. தோல்வியை வாழ்வில் சந்தித்து விட்டோமா? இனிமேல் வெற்றி பெற முடியாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த நிகழ்வை கவனியுங்கள். உஹதுடைய போர்க்களம் என்ற ஒரு போர்க்களம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் நடந்தது. இறைத்தூதருடைய வார்த்தையை சில நபித்தோழர்கள் மீறியதன் காரணமாக அந்த பாவத்தால் அந்த போர் முழுக்க சோதிக்கப்பட்டு உஹதுடைய போர் தோல்வியில் முடிந்தது. போரின் தலைவர் இறைத்தூதர், அவர்களுக்கு பின்னால் இருந்தவர்கள் நபித்தோழர்களாக இருந்தாலும் தோல்வியை தழுவியதை பார்த்தவுடன் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அதோடு அழிந்து விட்டது என்று எதிரிகள் கணக்கு போட்டார்கள். ஆனால் இறைவன் வசனம் இறக்கினான், வலா தஹினு வலா தஹ்ஸனு அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், பயம் கொள்ளாதீர்கள், இறை நம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று. அந்த நம்பிக்கை, அந்த தோல்வியிலிருந்து அவர்கள் பெற்ற பாடத்தில், இறை நம்பிக்கையில் அவர்களுக்கு கிடைத்த பாடம் அடுத்த போர்க்களங்களில் அவர்களை உயர்த்தியது. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் வளர்ச்சியை இன்று நாம் பார்க்கிறோம். இன்னும் எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். எமக்கு தோல்வியை இறைவன் கொடுத்தால் அடுத்த நாள் மூச்சு விடுவதற்கு அவகாசத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான் என்றால் வெற்றியின் பாதையில் பயணிப்பதற்காகத்தான். வாழ்வில் குழந்தை இல்லை என்ற சோதனைகள் நீங்கள் அகப்பட்டிருக்கிறீர்களா? இனிமேல் குழந்தை பிறக்க முடியாதா? எத்தனையோ நபிமார்கள் வயதான காலம் வரை இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கடந்த காலத்தில் நடந்ததை நினைத்து அவர்கள் வருந்தி பிரார்த்தனை செய்த காரணத்தால் எதிர்காலத்தில் இறைவன் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தானே. எத்தனையோ குற்ற உணர்ச்சிகளால் பாதிக்கப்பட்டு அந்த குற்றத்தை செய்த குற்றத்தின் காரணமாக உணர்ச்சியால் அந்த வருத்தத்தில் உங்களுடைய வாழ்வை நீங்கள் சோதனையில் உள்ளாக்கி இருக்கிறீர்களா? எத்தனையோ நபிமார்கள் பாவம் செய்திருக்கிறார்கள். ஆதம் பாவம் செய்தார் அலைஹிஸ்ஸலாம். இறைவனை அழைத்தார், அநீதம் செய்து விட்டேன் யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு என்றார். மன்னித்தான் இறைவன். நபி யூனுஸ் ஒரு குற்றத்தை செய்தார், இறைவனிடத்தில் மன்னிப்பை தேடினார், மன்னித்தான் இறைவன். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஹதீஸை கேளுங்கள். ஒரு மனிதன் இரவில் பாவம் செய்வான், காலையில் வந்து மனிதர்களுக்கு மத்தியில் நான் இதை செய்தேன் என்று சொல்லுவான். இறைவனிடத்தில் எல்லோரும் மன்னிக்கப்படுவார்கள் இவனை தவிர. ஏனென்றால் இறைவன் மறைத்ததை இவன் வெளிப்படுத்தினான். இறைவன் மறைத்து இவனை இந்த பாவத்திலிருந்து நீக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் இவனோ வெளிப்படுத்தி அதை தொடர்கிறான் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இறைமறை என்ன சொல்கிறது? ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், அந்த பாவத்திலிருந்து மீள்கிறான், ஈமான் கொண்டு இறை நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்களை செய்தென்றால் அவன் செய்த பாவங்கள் அனைத்தையும் அவன் பாவ மன்னிப்பை தேடியதற்கு பிறகு நன்மைகளாக அவனுடைய புத்தகத்தில் மாற்றுகிறான் இறைவன். ஏன்? அந்த பாவத்தின் வாட்டத்தில் அவன் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக. சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட இறைமறையையும் இறைத்தூதருடைய வழிமுறைகளையும் பெற்றிருக்கக்கூடிய நாம் ஏன் நம்முடைய கடந்த காலத்தில் நடந்ததை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறோம்? லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். இறைவனுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள். உங்கள் வாழ்வில் எது இல்லாமல் இருந்தாலும் இறைவன் கொடுப்பான் என்ற நம்பிக்கையில் முன்னேறுங்கள். வாழ்வில் எதை இழந்திருந்தாலும் இழந்ததை விட இறைவன் சிறந்ததை உங்களுக்கு தருவான் என்ற இறைவனுடைய நம்பிக்கையோடு முன்னேறுங்கள். பாவம் செய்வதை விட பெரிய பாவம் இறைவனுடைய அருளில் நம்பிக்கை இழப்பது. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். இறைவனுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள்.